What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு ட்ரைலர் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு தெரியுதா? தெரியவே இல்ல. தெரிஞ்சதான் எதிர்பார்ப்பேன். டான்லி. ஆமா 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 ஆக்சுவலி ஆமா. இதுல டான்லி நடிச்சிருக்காருன்னு கெஸ்ட் ரோலா? இதுலயே நடிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க, சலார்லயும் நடிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுல எதுவும் மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல அவர் பேர் எங்கேயும். பட் மெயின் மோகன்லால் தான் இதுல. ஐ திங்க் டைரக்டர் வந்து இவருன்னு நினைக்கிறேன், பிருத்திவிராஜ்னு நினைக்கிறேன். அவர் தானே நடிச்சிருக்காரு போல. அவரும் இருக்காரு. அப்பா லைக்கா தான் பண்ணுவாங்க. എൻ്റെ മക്കളല്ല എൻ്റെ പിന്തുടർച്ചക്കാർ. എന്നെ പിന്തുടരുന്നവർ ആരാണോ അവരാണ് എൻ്റെ മക്കൾ. പി കെ രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ഈ പാർട്ടിയെയും ഈ സംസ്ഥാനത്തിനെയും வேண்டியவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ और राजनीति एक धंधा है हमारे देश में. പക്ഷേ വരുന്നതേ അത്ര ചില്ലറ കൈയല്ല. മാച്ച് ആകുது. മനുഷ്യജീവനും தெரியலையே. ഒരു രക്തബന്ധത്തിനും വിലയുണ്ട് എന്ന് ഞാൻ കരുതുന്നില്ല. ये दया दिखाने के लायक ही नहीं होती. ஒரு வேற ஏதோ படத்துல பார்த்திருக்கோம். एक नाम से डरते थे. ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്സ് ഇവരെല്ലാം ജനറലി കേക്കെതിരാണ്. Ma'am, you are going live. 5 4 3. இதுல எதுலயாவது வருவார்னு நினைக்கிறேன். देख रही है. மேபி அங்க கனெக்ட் ஆவற மாதிரி வருவாரு. ഇത്രയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിന്റെ പൂവ്, തമോഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ. ഈശോ മിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. ജാൻവി അല്ലാതെ ഇന്ന് ഈ ലോകത്തെ രക്തബന്ധം എന്ന് പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ. പണ്ടെപ്പോഴും കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്ന ഒരാൾ. അയാളെ എന്തിനാണ് സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? നമ്മൾ അറിയാത്തതെന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. Face the world, Abraham. ദൈവപുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? Because the enemy of an enemy is a friend. Zaid Masood. We have to end this war. ஃபர்ஸ்ட் டைம் நான் அது மாதிரி பார்க்குறேன். So Stephen, come back. மலையாளம் மூவி. Save your land. Save God's own country. இது இது பண்ணு வேற எதுலயும் பண்ணிருக்காரு மாதிரி. நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணு. இந்த போஸ்ட் நல்லா இருக்குல்ல? But answer this one question. Who are you really? Lucifer. டேரக்டர் போய் பட் நம்ம ஆளு இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல அப்போ இதுல இல்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா சொன்னாங்க தெரியுமா இதுல நடிக்கிறாரு அது அப்படிங்கிற. இந்த படமா இருக்காது, வேற படமா. 2 படமும் சொன்னாங்க. சலார்லயும் பண்றாருன்னு. சலார் வந்து ஆக்சுவலி அவரே வந்து இன்ஸ்டாகிராம்லயே அதுலயே போட்டிருந்தார் போஸ்டே.
சலார்னு போட்டு டான்லியே வந்து போஸ்டே போட்டிருந்தாருன்னு நான் பார்த்துருக்கேன். பட் இதுலயே நடிக்கிறாருன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் இதில் காட்டவே இல்லை. தெரியல, மேபி நடிச்சிருந்தா காட்டியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும். ஏன்னா இது கிட்டத்தட்ட நிறைய ஊர்ல காட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சேட்டன்ஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து ரொம்ப பிரமிப்பா ஆகிற அளவுக்கு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா எப்பயுமே நான் ஏதாவது ஒரு ட்ரைலர் பார்த்தேன்னா கெஸ் பண்ணிடுவேன் ஸ்டோரி இப்படிதான் இருக்கும்னு. கெஸ் பண்ண நான் என்ன நார்மல் அந்த ஒரு கேரளாக்குள்ள நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி ஆரம்பிக்குது. பட் எண்ட் ஆகும்போது வேற ஏதாவது நான் வந்து மோகன்லால் ஹீரோ, பிருத்திவிராஜ் வில்லன்ற மாதிரி வரும்னு பார்த்தா கடைசியில 2 பேரும் சேர்ந்து வராங்க. என்னடா கதைன்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இப்பதான் பாக்குறேனே, போஸ்டர் கூட பார்க்கல. புரோட்டகனிஸ்டா இருக்காங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டேன். பட் இது மாதிரி இவ்வளோ கிளாரிட்டியா இவ்வளோ ஒரு டெக்னிக்கலி, ஆமா எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இவங்களோட மூவிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடிலாம் பெரிய பட்ஜெட் போட மாட்டாங்க. ஏன்னா வந்து வசூல் பண்ண முடியாது, அவங்களால போட்டது எடுக்க முடியாதுங்கிறதுனால இன்வெஸ்டே பண்ணாம இருந்தாங்க. ஒன்ஸ் இப்ப ரீச் ஆக ஆரம்பிச்சேனே என்ன ஆயிட்டு, அந்த கோட் லைஃப் படம் இருக்குல்ல, அது எல்லாமே நல்ல ரீச். நம்மளுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலங்கிறத தாண்டி ரீச் ஆனது பெரிய லெவல்ல ரீச் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்மளால பொட்டன்ஷியல் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சவொடனே இப்ப ஆமா இப்ப ஆக்சுவலா நிறைய பேர் மலையாள மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. மூவிஸ் அங்க நல்லா வருது. இதுலயுமே நிறைய பேர் சொன்னது தமிழ் படம் நல்லா ஓடாம இருந்த டயத்துல இந்த பிரேமலவும் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டுருச்சு. தமிழ் மூவிஸை டாமினேட் பண்ணி இருந்துச்சு, சென்னையில ரன் ஆனிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நீ ரொம்ப அதுவும் அது அங்கே இந்த கர்நாடகாலேருந்து வந்ததுல அது இதுல இந்த 2 படம் ஐ திங்க் இந்த படம் நல்லா இதுவும் ஓவரால் ஹிட் ஆயிடும். இல்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்றேன், ஓடிடில பாத்தீங்கன்னா மலையாள மூவிஸ் தான் நிறைய, மேபி நம்ம பாக்குறோன்றதால எனக்கு தெரியுதாலேன்னு தெரியல, நிறைய மூவிஸ் வந்து நல்ல ரிவ்யூ வந்தது நான் சொல்றேன். எனக்கு மெயினா ரொம்ப பிடிச்சது க்ளோஸ் டு த ரியாலிட்டியா எடுத்துருவாங்க. அதனாலயே நம்மளுக்கு எப்ப நம்ம ஆளுங்க க்ளோஸ் டு த ரியாலிட்டி படம் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்தே ஹிட் ஆக ஆரம்பிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு. நம்ம இதுல மூவிஸ் ஹிட் ஆகாத காரணமும் அதுதான், ஒரு ரியாலிட்டி இல்லாம ஓவரா போகவும்னா இந்த படத்தை பார்க்கும்போது கூட அப்படிதான் சொன்னாது. ஏன்னா பார்க்கிங் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இதுனா ஒரு மலையாளம் படம் பாக்குற மாதிரி. பார்க்கிங் வந்து 3 வாட்டி பார்த்தேன்னா அது வந்து ஒரு ரியாலிட்டியா ஒரு எப்படி ஒரு மேல் வீட்டுக்காரங்களும் கீழ் வீட்டுக்காரங்களுக்கும் நடக்கும். அது மாதிரி யாரையுமே ஹீரோ யாரா வில்லன்னு சொல்லவே முடியாது. ப்ரோட்டகனிஸ்ட் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு 2 பேரோட சைட்ல இருந்து பார்த்தாலுமே அவங்க நல்லவங்க அடுத்தவங்க கெட்டவங்க அந்த மாதிரி ஃபீல்லே தான் கொண்டு வரும். பட் கொஞ்சம் கிரே தான் இவரோட கேரக்டர், எப்படி சொல்றது, எம்எஸ் பாஸ்கர். பட் கடைசியில பார்த்தோன்னா அவருமே கிரே தான். 2 பேருமே ஆக்சுவலா கிரே தான். கரெக்ட். அதுவும் அப்படிதான். லப்பர் பந்து அப்படிதான் ஒரு ரியாலிட்டியா இருக்கு. ஒரு கிரே தான். 2 பேருமே கிரே. அதனால யாரையுமே ஹீரோனே நம்ம இது பண்ணவும் முடியாது, வில்லனா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அது மாதிரி படம் தான் இப்ப நம்மளுமே அதாவது தமிழ் ஆடியன்ஸ் விரும்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீரியஸ்லிப்பா ட்ரெய்லர் எவ்வளோ நிமிஷம், 3 minutes 50 seconds, எவ்வளோ லென்த்தாக வேற கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரெய்லரே இவ்வளோ லென்த்து காட்டலான்னு அவங்க நம்புறப்ப எனக்கு தெரிஞ்சு மூவி எனக்கு தெரிஞ்சு 2.5 hours தாண்டிடும். பார்ப்போம். 27th நெக்ஸ்ட் வீக்கே வருதா? நெக்ஸ்ட் வீக் Thursday வருது. நல்லா இருக்கு. பட் தேட்டர் போகுமா தெரியல, ட்ரை பண்ணுவோம் ரிவ்யூ பார்த்துட்டு. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி மூவிலாம் வந்து தாராளமா தியேட்டரே போயிடலாம். ஏன்னா அதுல போட்ட எஃபெக்ட்டுக்கே தெரியுது. அப்ப கூட்டிட்டு போவீங்கன்றீங்க. பாப்போம். டான்லி இருந்தா கூட்டிட்டு போலாம். டான்லி இல்லைன்னா எனக்கு மனசு கஷ்டம். டான்லி இருந்தா நானும் டிக்கெட் புக் பண்ணிடுவேனே. ஓகே, இதுல அவர் நடிச்சிருக்காரா இல்லையான்னு வேற யாருக்கா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கும் தெரியல. ஓகேவா? வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.